கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த சூப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணி அவங்க முருங்கைக்காய் சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, அந்த சூப்பை நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக லைட்டாக வெதுன்னு இருக்க மாதிரி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்சு சளி அப்படியே கரைஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணியிருக்க முருங்கைக்காய் மசாலா ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, லன்ச் டின்னர் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம் நீங்கள் என்ன ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பக்காவாக சூட்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கோங்க, உங்கள் சிஸ்டருக்கு ஒரு ஹாய் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக அந்த ரெசிபியை கண்டிப்பாக லைவில் ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள், இது காம்பினேஷனாக நான் கோதுமை தோசை தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுவும் குட்டீஸ்களுக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். அவங்க லீவில் இருக்க ஒரு மாதம் தாங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, சூடாக சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒன்று அவசரத்தில் செஞ்சு கொடுத்துருவோம். முக்கியமாக அவங்களால சுட சுட சாப்பிடவே முடியாது, காலையிலே பேக் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் வீட்டில் இருக்கப்ப பார்த்து பார்த்து செஞ்சு கொடுங்க. சின்ன வயசுலேயே அவங்க எவ்வளோ சத்துக்கள் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வளர வளர நோய் நொடி இல்லாமல் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஹெல்த்தியானதாக செஞ்சு கொடுங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம்னு நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க பாரு. அது மாதிரி நம்ம உடம்புக்கு நன்மைகளாக போட்டு சாப்பிட்டோன்னா நல்லதாக செய்யும். நம்மளுக்கு அதிகமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு இல்லை ஃப்ரை ஐட்டம் அதிகமாக சேர்த்துட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சி சாப்பிட்றாங்க. அதெல்லாம் ஹெல்த்தியாக இருந்தால் ஓகே, அன்ஹெல்தினா குட்டீஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டிவேஷ்னல் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போட்டிருக்கோம். வீடியோஸ் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ், குக்கிங்கில் பிகினர்ஸ் எல்லோரும் சிம்பிளாக வீட்டில் இருக்க குறைந்த பொருட்களை வச்சே எப்படி சூப்பராக ரெடி பண்ணலாம். முக்கியமாக இப்போ கேஸே கிடைக்க மாட்டுது, கேஸ் இல்லாதவங்க கூட குயிக்காக அப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம லைவோட ஸ்பெஷாலிட்டியே. ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லைவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேங்க. முருங்கைக்காய் நீங்கள் கட் பண்ணி போடும்போது இதில் பார்த்திங்கன்னா நார் தெரியவே தெரியாதுங்க. கட் பண்ணும்போதே அப்படியே நாரை சைடில் உரிச்சிடுங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லை குட்டீஸ்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் செய்யும்போது அளவுகள் அதிகமாக செய்யுங்க. நீங்கள் எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டாலும் லைட்டாக தான் இருக்கும், குயிக்காக இது வந்து செரிச்சிருங்க சாப்பிட்டது. பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தா சாப்பிட்டது இங்கே நெஞ்சிலே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுற பக்குவத்தில் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த தொல்லையும் இருக்காது, விரும்பி சாப்பிடுவாங்க யாருனாலும் சரி.